வணக்கம் JayamAccounts. இது உங்கள் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம மல்டிடாக் நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த மல்டிடாக்ல என்ன டூல் பார்க்க போறோம் அப்படின்னா, டினாமினேஷன் போடுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கான ஒரு டூல். டினாமினேஷன் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம கேஷை கொண்டு வந்து பேங்க்ல கட்டுவோம். இந்த பேங்க்ல கட்டும்போது டினாமினேஷன் எவ்வளோ, 2000 ரூபாயில் எவ்வளோ, 1000 ரூபாயில் எவ்வளோ, 500 ரூபாயில் எவ்வளோ அப்படிங்கிறத பேங்க்ல எவ்வளோ டினாமினேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கேயே நம்ம என்ட்ரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, திரும்ப வந்து பேங்க்ல இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற நம்ம ஸ்டாஃப் ஏதாவது தப்பு பண்ணிட்டாலோ அல்லது பணம் ஏதாவது குறைஞ்சாலோ நம்ம அதை இங்கேயே செக் பண்ணிக்கலாம். அடுத்து பேங்க்குக்கு எது எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே போட்டுடலாம். ஒரு வாட்டி கவுண்ட் பண்ணி அப்படியே நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது சேவ் ஆகிட போகுது. ஸோ அப்போ நம்ம எப்போ வேணாலும் யார்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கணும் அப்படின்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் இருக்கிறதுக்காக இந்த TDL டூல் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டேலி ஸ்க்ரீனை வந்து வித்தியாசமான கலரில் வச்சுருக்கோம். எதுக்காக இந்த வித்தியாசமான ஸ்க்ரீன் அப்படின்னா, எப்போதுமே வெர்ஷன்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். அது வந்து நார்மலாக எதில் இருக்கும்னா சில்வர் கலர் மாதிரி இருக்கும். இந்த வெர்ஷன் அண்ட் அப்டேட் கண்ட்ரோல் ஆல்ட் T அப்படிங்கிறது வந்து சில்வர் கலரில் இருக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் பக்கத்தில். ஸோ இந்த வாட்டி பார்த்தோம் அப்படின்னா அது நல்லா விசிபிளாக தெரியணும் அப்படிங்கிறத அது மெரூன் கலர் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணுறோம் போகிறோம் வெர்ஷன் அண்ட் அப்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் ஒர்க் ஆகும். எல்லாமே இந்த வாட்டி பார்த்தோம்னா கலராக இருக்கும். ஸ்க்ரீனே வந்து வித்தியாசமான கலரில் வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல போய் F4 ப்ரெஸ் பண்ணுறோம். F4 ப்ரெஸ் பண்ணி நமக்கு TDL அந்த டூல் எங்கே இருக்கோ அதை லோட் பண்ண போகிறோம். இப்போ TDL வேணுமான்னு கேட்குது. எஸ் கொடுத்துட்டோம். எஸ் கொடுத்துட்டு நம்ம இந்த TDLல லோட் பண்ணிட்டோம். இங்கே கண்ட்ரோல் ஆல்ட் V கொடுத்துட்டு லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் எரர் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ எஸ்கேப் ஆகி வெளில வரோம். கேட்வே வந்துட்டோம். இப்போ நம்ம பார்ட்டிட்ட கேஷ் வாங்குகிறோம். கேஷ் வாங்கி அது பேங்க்குக்கு பே பண்ணுறோம் அல்லது நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். கேஷ் அக்கௌண்ட் ஒரு 20,000 போடுறோம், 2,000 போடுறோம். பேங்க் டினாமினேஷன் ஆட்டோமேட்டிக்காக கேட்டுரும். இதில் போய் இப்போ நம்ம 2000 தான் பே பண்ணுறோம். நம்ம தப்பாக போய் 10 அடித்தோம்னா 20,000 இங்கே மல்டிப்ளை ஆகும். ஆனால் டோட்டல் அமௌண்ட் கேனாட் பி கிரேட்டர் தென் தி அலோகேட்டட் அமௌண்ட். நீங்கள் சொன்ன அமௌண்ட்டை விட நீங்கள் அதிகமாக பேங்க்குக்கு அனுப்புறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் இங்கே வந்துடும். ஸோ அதனால் இங்கே 1ன்னு கொடுத்தால் இங்கே 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா அது எடுத்துக்கும், அக்செப்ட் பண்ணிக்கும், அடுத்தடுத்த ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இதே இது நீங்கள் சொன்ன அமௌண்ட்டை விட அதிகமாக இருந்தால் போகாது. இப்போ வந்து 5 அப்படின்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அக்செப்ட் பண்ணிக்கும். அதை விட கம்மியாக இருக்குது 10,000. இங்கேயே நம்ம பார்த்துக்கலாம் எது எவ்வளோ அனுப்பணும் அப்படின்ட்டு. மேட்ச் ஆயிடுச்சு. மேட்ச் ஆனோடனே இந்த கலரும் நமக்கு மாறிடும். ஸோ இப்போ இது வந்து ஒரு 5, இது வந்து ஒரு 4, இது ஒரு 17. ஸோ நம்ம இது மாதிரி எவ்வளோ வேணாலும் அந்த டினாமினேஷனை போட்டுட்டு போகலாம். அந்த டினாமினேஷன் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு டூல். இந்த டூல் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, பேங்க்குக்கு எந்தெந்த இதில் எவ்வளோ பணம் அனுப்பிச்சிருக்கோம், நமக்கு நாளைக்கு கேஷில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை வந்து பேங்க்குக்கு எவ்வளோ அனுப்பிச்சிருக்கோம், இன்னும் எந்தெந்த நோட்டு எவ்வளோ அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு ஈஸியாக ரெக்கன்சில் பண்ணுறதுக்காக இந்த டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய கன்சர்னில் இந்த டூல் இந்த பயன்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம டீலர்கிட்ட பணம் வாங்கும் போதும் இந்த டினாமினேஷன் வைஸ் நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, யார்கிட்ட எந்த டீலர்கிட்ட எவ்வளோ பணம் எப்படி வாங்கணும் அப்படின்னு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இது யூஸ் ஆகும். இது வந்து எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டால இந்த டூலை உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது என்கிட்ட டீலர் வந்து 6 நோட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. நான் 5 நோட்டு தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை சார் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கும்போது நாங்கள் டினாமினேஷனில் போட்டு வச்சுருந்தேன் 5 தான் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி அந்த நோட்டில் ப்ராப்ளம் வரும்போது நமக்கு இந்த இது நம்மளும் எழுதி வைக்காமல் வச்சுருப்போம், ஆனால் என்ட்ரி போட்டிருப்போம் இந்த மாதிரி. ஸோ இந்த என்ட்ரி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அவங்களுக்கு எடுத்து காட்டுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிம்பிளான டூல் இது. இந்த TDL டூல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.